இப்போ எக்ஸசைஸில் 1.2ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். A relation R is given by the set x, y by y equal to x plus 3. X belongs to 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. Determine its domain and range. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? given data x வந்து belongs to 0, 1, 2, 3. xோட வேல்யூ என்ன? 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒய் என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேங்களா? வென் இப்போ எக்ஸுக்கு வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீயா? ஒய்யோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4. எக்ஸ் வந்து 2ஆக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2, 2 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5. எக்ஸ் வந்து 3ஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 6. எக்ஸ் வந்து 4ஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸ் வந்து 5ஆக இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ 8. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரிலேஷனில் எழுத சொல்கிறாங்க. எப்படி எழுத சொல்கிறாங்க? ஆர் ரிலேஷன் போட்டுக்கிட்டோம். ஈக்குவல் டு எப்படி எழுத சொல்கிறாங்க? இப்போது எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கிறப்ப ஒய்யோட வேல்யூ 4, எக்ஸ் வேல்யூ 2ஆக இருக்கிறப்ப ஒய் வேல்யூ 5, எக்ஸ் வேல்யூ 3ஆக இருக்கப்ப ஒய் வேல்யூ 6, எக்ஸ் வேல்யூ 4ஆக இருக்கப்ப ஒய் வேல்யூ 7, எக்ஸ் வேல்யூ 5ஆக இருக்கப்ப இது 8. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க? டொமைனும் ரேஞ்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. டொமைன்னா என்ன? ஃபஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் எழுதணும். டொமைன் 0, 1, 2, 3, 4, 5 டொமைனில் எழுதியாச்சா? அடுத்த ரேஞ்சு 3, 4, 5, 6, 7, 8 ரேஞ்ச் எழுதியாச்சு.